ஓம் சாந்தி. முரளி டேட் 27/3/2025. காலை முரளி, பாப்தாதா, மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, படகோட்டி உங்களுடைய படகை கரையேற்ற வந்துள்ளார். நீங்கள் தந்தையிடம் உண்மையானவராக இருந்தீர்கள் என்றால் படகு ஆடலாம், அசையலாம், ஆனால் மூழ்கி போய்விட முடியாது. இன்றைய கேள்வி, தந்தையின் நினைவு குழந்தைகளுக்கு சரியாக நிலையாக இல்லாமல் இருப்பதற்கான முக்கிய காரணம் என்ன? பதில், சாக்காரத்தில் அதாவது ஷரீரத்தில் வந்து வந்து நான் ஆத்மா நிராகாரமானவன் மற்றும் நமது தந்தையும் நிராகாரமானவர், ஷரீரமற்றவர் என்பதை மறந்துவிட்டார்கள். சாக்காரமாக இருக்கும் காரணத்தால் சாக்காரமானவரின் நினைவு எளிதாக வந்து விடுகிறது. உடலோட இருக்கிறதுனால உடலோட இருக்கக்கூடியவர்களுடைய நினைவு சுலபமா வந்துடுது. தேகி அபிமானி அதாவது ஆத்ம உணர்வு உடையவராக ஆகி தன்னை பிந்து, புள்ளி என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்வது, இதில்தான் உழைப்பு உள்ளது. ஓம் சாந்தி. சிவபகவான் கூறுகிறார், இவருடைய பெயரும் சிவன் இல்லைதானே? இவருடைய பெயர் பிரம்மா என்பதாகும். மேலும் இவர் மூலமாக பேசுகிறார். சிவபாபா யாரு மூலமா பேசுறாரு? பிரம்மா பாபா மூலமா பேசுறாரு. சிவபகவான் வாட்ச். சிவபகவான் கூறுகிறார், எந்த ஒரு மனிதனையோ அல்லது தேவதையையோ அல்லது சூக்ஷ்மவதனவாசி பிரம்மா, விஷ்ணு, சங்கரரையோ பகவான் என்று கூறப்படுவதில்லை என்பதை அநேக முறை புரிய வைத்துள்ளார். யாருக்கு ஆக்கார சூக்ஷ்மமான உடல் அதாவது ஒளி உடல் அல்லது சாக்கார ஸ்தூலமான உருவம், ஸ்தூலமான உருவம் அப்படின்னா இந்த எலும்பு, ரத்தம், சதையாலான இந்த உடல் யாருக்கு உள்ளதோ அவர்களுக்கு பகவான் என்று கூற முடியாது. சூக்ஷ்மமான உடல் உடையவர்களையும் பகவான் அப்படின்னு சொல்ல முடியாது, ஸ்தூல உடல் உடையவர்களையும் பகவான் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லையில்லாத தந்தைக்கு தான் பகவான் என்று கூறப்படுகிறது. சிவபாபாவுக்கு சூக்ஷ்ம உடலும் கிடையாது, ஸ்தூல உடலும் கிடையாது. பகவான் யார் என்பது யாருக்குமே தெரியாது. நேத்தி நேத்தி அதாவது எங்களுக்கு தெரியாது தெரியாது என்று கூறுகிறார்கள். உங்களிலும் கூட மிக குறைவானவரே சரியான முறையில் அறிந்துள்ளார்கள். ஹே பகவான் என்று ஆத்மா கூறுகிறது. இப்பொழுது ஆத்மாவோ பிந்துவாக உள்ளது. ஆத்மா நம்ம எப்படி இருக்கோம்? சிறு புள்ளியா இருக்கும். எனவே தந்தையும் பிந்துவாக தானே இருப்பார். இப்பொழுது தந்தை குழந்தைகளுக்கு அமர்ந்து புரிய வைக்கிறார், நான் ஆத்மா எப்படி பிந்துவாக புள்ளியாக உள்ளேன் என்பது 30-35 வருடங்களாக புரியாமல் இருக்கும் குழந்தைகள் கூட பாபாவிடம் இருக்கிறார்கள். பாபா குழந்தைகளாதான் இருக்காங்க, 30-35 வருஷமா இருக்காங்க. ஆனா நம்மளுடைய தந்தை ஒரு புள்ளியா இருக்காரு அப்படின்னு சரியா புரிஞ்சுக்காம கூட இருக்காங்கிறார் பாபா. ஒரு சிலரோ நல்ல முறையில் புரிந்துள்ளார்கள், தந்தையை நினைவு செய்கிறார்கள். எல்லையில்லாத தந்தை உண்மையான வைரம் ஆவார். வைரமானது மிகவும் நல்ல பெட்டியில் வைக்கப்படுகிறது. யாரிடமாவது நல்ல வைரங்கள் இருந்தது என்றால் அவற்றை யாருக்காவது காண்பிக்க வேண்டி இருந்தால் தங்கம் அல்லது வெள்ளி டப்பாவில் வைத்து பிறகு காண்பிக்கிறார்கள். யாருக்கிட்டாவது ஒரு நல்ல வைரம் இருந்தது, அதை யாருக்கிட்டையாவது காட்டணும் அப்படின்னா என்ன பண்றாங்க? ஒரு தங்க டப்பாவிலையோ இல்ல ஒரு வெள்ளி டப்பாவிலையோ வச்சுதான் அதை மத்தவங்க கிட்ட காட்டுறாங்க. வைரத்தை வைர வியாபாரி தான் அறிந்து கொள்ள முடியும், வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அந்த வைரம் உண்மையானதா பொய்யானதா இல்ல ஏதாவது மிக்ஸ் பண்ணிருக்காங்களா, கரை இருக்குமா, இது வைர வியாபாரிக்கு மட்டும்தான் தெரியும். வேற யார் வாங்கக்கூடியவங்களுக்கு கூட அந்த அளவுக்கு தெரியாது. போலியானவைகளை காண்பித்தால் கூட யாருக்கும் தெரிய வராது. இது போல நிறைய பேர் ஏமாற்றி விடுகிறார்கள். எனவே இப்பொழுது உண்மையான தந்தை வந்துள்ளார். ஆனால் போலியானவர்களும் எப்படி எப்படி இருக்கிறார்கள் என்று மனிதர்களுக்கு எதுவுமே தெரிய வருவதில்லை. இன்னைக்கு உலகத்துல உண்மையான சிவத்தந்தை வந்திருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு உலகத்துல போலியானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நானே கடவுள், கடவுள் எனக்குள்ளேயே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இத பார்த்த மனிதர்கள் என்ன பண்றாங்க? குழம்பி போறாங்க. உண்மையான இறைவன் யாரு அப்படின்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியல. உண்மையின் படகு ஆடும் அசையும், ஆனால் மூழ்காது என்று பாடப்படுகிறது. பொய்யான படகு ஆடுவது இல்லை,
இது பொய்யான படகுதான் அது. ஆனா அங்க ஆட்டமே இல்லைங்கிறாரு. அதை பார்த்துதான் என்ன பண்றாங்க மனிதர்கள், நம்பி போறாங்க. இதை எவ்வளவு ஆடுமாறு செய்கிறார்கள். இது உண்மையான படகு, சிவனே வந்திருக்கிறாரு. ஆனா இதை எந்த அளவுக்கு ஆடுற மாதிரி செய்யறாங்க, எவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வராங்க. யார் இங்கு இந்த படகில் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் கூட ஆடுமாறு செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். பாபா சொல்றாரு, இந்த படகுலேதான் இருக்கிறாங்க. அவங்க கூட என்ன பண்றாங்க, இந்த படகை ஆட வைக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சிகளை செய்யறாங்க. அவங்கதான் என்ன ஆயிடுறாங்க, துரோகி, டிராக்டர் என்று பாடப்படுகிறது அல்லவா. டிசர்வீஸ் பண்றாங்க. பாபா குழந்தைகளாகவே இருக்காங்க, ஆனா என்ன செய்யறாங்க, டிசர்வீஸ் பண்றாங்க. இப்பொழுது படகோட்டியான தந்தை வந்துள்ளார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தோட்டத்தின் எஜமானராகவும் இருக்கிறார். இது முட்களின் காடு என்பதை தந்தை புரிய வைத்துள்ளார். பாபா நமக்கு படகோட்டியாவும் இருக்கிறாரு, தோட்டத்தினுடைய எஜமானனாவும் இருக்கிறாரு. இந்த உலகம் முள்ளு நிறைஞ்ச காடு, இத மலர் நிறைந்த தோட்டமாக மாத்துறதுக்கு பாபா தோட்டக்காரராகவும் வந்திருக்கிறாரு. இது முட்களின் காடு என்பதை தந்தை புரிய வைத்துள்ளார். எல்லோருமே பத்தீத்தமாக தூய்மையற்ற இருக்கிறார்கள் அல்லவா. எவ்வளவு பொய் உள்ளது இந்த உலகத்துல. உண்மையான தந்தையை யாரோ ஒரு சிலர் தான் அறிந்துள்ளார்கள். இங்கு இருப்பவர்களில் கூட நிறைய பேர் முழுமையாக அறியாமல் உள்ளார்கள். பாபா குழந்தைகளாக தான் இருக்கிறாங்க, ஆனா முழுசா அவரை பத்தி புரியாம இருக்கிறாங்க. முழுமையான அறிமுகம் இல்லை. ஏனெனில் குப்தமாக மறைமுகமாக இருக்கிறார் அல்லவா. ஏன்னா பாபா எப்படி இருக்கிறாரு, ரொம்ப சூக்ஷ்மமா ஒரு புள்ளியா இருக்கிறாரு. அதனால அவரை புரிஞ்சுக்க முடியல. பகவானை நினைக்கவோ எல்லோரும் செய்கிறார்கள். அவர் நிராகாரமானவர் என்பதையும் அறிந்துள்ளார்கள். கடவுளை எல்லோரும் நினைக்கிறாங்க, அவருக்கு உடல் இல்ல, ஜோதியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. பரம்தாமத்தில் இருக்கிறார் என்பதையும் அறிந்துள்ளார்கள். பரம்தாமத்தில் இருக்கிறார், நாம் கூட நிராகார ஆத்மா ஆவோம் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். சாக்கார உணர்வில் வந்து அதை மறந்து விட்டார்கள். நம்மளும் ஒரு ஆத்மா தான், அவர் எப்படி ஒரு புள்ளியா இருக்கிறாரோ அதே போல நம்மளும் ஒரு புள்ளிதான் அப்படிங்கறத எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. இந்த உடல்ல வந்து ஆத்மா அப்படிங்கறதையும் எல்லோருமே மறந்துட்டாங்க. சாக்காரத்தில் இருந்து சாக்காரமானவரின் நினைவுதான் விடுகிறது. இந்த உடல்ல இருந்து தன்னையும் ஒரு உடல் நினைச்சு மற்றவர்களையும் அப்படியேதான் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா தானும் உடல்ல இருக்கோம், மற்றவங்களும் உடல்ல இருக்கிறதுனால எல்லாரையுமே அந்த மாதிரிதான் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைகளாக நீங்கள் இப்பொழுது ஆத்மா அபிமானி, ஆத்ம உணர்வுடையவராக ஆகிறீர்கள். பகவானுக்கு பரம்பிதா பரமாத்மா என்று கூறப்படுகிறது. இதை புரிந்து கொள்வதோ மிகவும் சுலபமாகும். பரமபிதா என்றால் பரேனா அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவர், அப்பாற்பட்டு இருக்கும் பரமாத்மா. உங்களுக்கு ஆத்மா என்று கூறப்படுகிறது. அவருக்கு பரமாத்மா அப்படின்னு சொல்லப்படுது. மற்ற எல்லாருக்கும் என்ன சொல்லப்படுது, ஆத்மா அப்படின்னு தான் சொல்லப்படுது. உங்களை பரமாத்மா பரம் என்று கூற மாட்டார்கள். நீங்களும் மறுபிறவி எடுக்கின்றீர்கள் அல்லவா. இந்த விஷயங்களை யாருமே அறியாமல் உள்ளார்கள். பகவானை கூட சர்வ வியாபி, எங்கும் நிறைந்தவர் என்று கூறிவிடுகிறார்கள். பக்தர்கள் பகவானை தேடுகிறார்கள். மலைகள் மீது, தீர்த்த ஸ்தலங்களுக்கு, நதிகளில் கூட செல்கிறார்கள். நதி பத்தீத்த பாவனி, தூய்மை ஆக்கக்கூடியது என்று நினைக்கிறார்கள். அந்த நதியில போய் குளிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய பாவம் போயிடும் அப்படின்னா நினைக்கிறாங்க. அதில் குளித்து நாம் தூய்மையாக ஆகிவிடுவோம். பக்தி மார்க்கத்தில் நமக்கு என்ன வேண்டும் என்பது கூட யாருக்கும் தெரிவதில்லைங்கிறார். முக்தி வேண்டும், மோட்சம் வேண்டும் என்று மட்டும் கூறிவிடுகிறார்கள். அங்க லட்சியமே கிடையாதுல்ல, எதுக்கு நம்ம இந்த பக்தி செய்யறோம், எல்லாருமே சொல்றாங்களே அப்படிங்கிறதுக்காக என்ன நினைக்கிறாங்க, முக்தி வேணும், மோட்சம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏனெனில் இங்கு துக்கமுற்றிருக்கும் காரணத்தால் சலித்து போய் விடுகிறார்கள். இந்த பக்தி செஞ்சோம்னா எங்க போவான்னு கூட தெரியாது அவங்களுக்கு. இவ்வளோ துக்கம் உலகத்துல இருக்கிறதுனால இந்த துக்கத்தில இருந்து விடுபட்டா போதும். ஏன்னா அந்த அளவுக்கு சலிச்சு போயிருக்காங்க. துக்கத்தில இருந்து விடுபட்டா போதும், அதனால முக்தி வேணும் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாங்க. சத்தியுகத்தில் யாராவது மோட்சம் அல்லது முக்தி வேண்டுகிறார்களா என்ன? அங்கு பகவானை யாருமே அழைப்பது இல்லை. இங்கு துக்கம் இருக்கும் காரணத்தால் அழைக்கிறார்கள். பக்தியில் யாருடைய துக்கத்தையும் தீர்க்க முடியாது.
ஒருவர் ஒரு நாள் முழுவதும் அமர்ந்து ராம் ராம் என்று ஜபித்தாலும் கூட துக்கத்தை நீக்க முடியாது. அவ்வளவு துக்கம் இருக்கு. அவரே வந்து கருணை கடல், துக்கத்தை நீக்கக்கூடிய சிவபரமாத்மா வந்துதான் நீக்க முடியும். வேற யாராலையும் என்னதான் 24 மணி நேரம் உட்கார்ந்து ஜபம் பண்ணிட்டே இருந்தாலும் துக்கத்தை போக்க முடியாதுங்கிறார் பாபா. இது இருப்பதே ராவண ராஜ்யமாக. துக்கமோ கழுத்தில் பிணைக்கப்பட்டது போல் உள்ளது. எல்லாருடைய துக்கமும் பாபா சொல்றாரு இல்லையா, தலை வரைக்கும் இருக்கு. அந்த அளவுக்கு துக்கம் இருக்கு. துக்கத்தில் எல்லோரும் நினைவு செய்வார்கள், சுகத்தில் யாரும் செய்ய மாட்டார்கள் என்று பாடப்பட்டுள்ளது. துக்கத்துல எல்லோரும் கடவுளை நினைக்கிறாங்க, சுகம் வரும்பொழுது யாருமே கடவுளை நினைக்கிறது இல்ல அப்படின்னு ஒரு பாடல் கூட பாடப்பட்டுள்ளது. இதன் பொருள் அவசியம் இவ்வுலகில் சுகம் இருந்திருக்க வேண்டும். அப்போ சுகம் வரும்பொழுது யாருமே கடவுளை நினைக்கல அப்படின்னு பாடுறாங்கன்னா கண்டிப்பா இந்த உலகத்துல சுகம் இருந்திருக்கணும் இல்லையா? இப்பொழுது துக்கம் உள்ளது. இப்ப வந்து துக்கம்தான் இருக்கு. சுகம் இருந்தது சத்தியுகத்தில். இந்த உலகம் வந்து புதுசா இருக்கும் பொழுது ஆரம்பத்துல இந்த உலகத்துலதான் சுகம் இருந்தது. துக்கம் இருப்பது இப்போது, எப்போ? இந்த கலியுகத்துல. எனவே இதற்கு முட்களின் காடு என்று கூறப்படுகிறது. முள் நிறைஞ்ச உலகம், அதனாலதான் துக்கம். முதல் நம்பரில் இருப்பது தேக அபிமானத்தின் முள். தன்னை ஒரு உடல் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, இதுதான் வந்து தேகம்னு நினைக்கிறதுதான் முதல் முள்ளுங்கிறார். பிறகு இருப்பது காமத்தின் முள், அதுக்கப்புறம் தான் காமவிகாரம். நீங்கள் இந்த கண்களால் பார்ப்பது அனைத்தும் அழிய போகிறது என்று இப்பொழுது தந்தை புரிய வைக்கிறார். இப்பொழுது நீங்கள் சாந்திதாமும் செல்ல வேண்டியுள்ளது. உங்களது வீடு மற்றும் ராஜாங்கத்தை நினைவு செய்யுங்கள். வீட்டின் நினைவுடன் கூடவே தந்தையின் நினைவு கூட அவசியம் இருக்க வேண்டும். வீட்டை நினைக்கிறது கூடவே பாபாவையும் நினைக்கணும். ஏனெனில் வீடு ஒன்றும் பதீத்த பாவனர் கிடையாது. நீங்கள் பதீத்த பாவனர் என்று தந்தைக்கு கூறுகிறீர்கள். எனவே தந்தையை தான் நினைவு செய்ய வேண்டியுள்ளது. அவர் என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். பாபா வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று என்னை தான் அழைத்தீர்கள் அல்லவா? ஞானத்தின் கடல் ஆவார். எனவே அவசியம் வந்து வாய் மூலமாக புரிய வைக்க வேண்டியுள்ளது. அவர் வந்து ஞான கடல். அந்த ஞானத்தை நேரடியாக ஒரு வாயின் மூலமா தான் என்ன பண்ணணும், அவரு புரிய வைக்கணும். பிரேரணையோ அதாவது தூண்டுதல் மூலம் செய்ய மாட்டார். ஒரு பக்கம் சிவ ஜெயந்தி கூட கொண்டாடுகிறார்கள், மறுபக்கம் பின்னர் பெயருக்கும் உருவத்திற்கும் அப்பாற்பட்டவர் என்று கூறுகிறார்கள். சிவராத்திரி கொண்டாடுறாங்க, சிவன் வந்தாரு அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னொரு பக்கம் வந்து அவருக்கு பேரும் கிடையாது, உருவமும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பெயர் ரூபத்திலிருந்து தனிப்பட்ட பொருள் எதுவுமே இருப்பதில்லை. சிவன் ஒருத்தர் இருக்கிறாரு, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஆனா அவருக்கு பேரும் இல்ல, ரூபமும் இல்ல அப்படின்னு எங்காவது இருக்குமா? ஆனா பேரு மட்டும் இருக்கு அப்படின்னா எப்படி அப்படிங்கிறாரு பாபா. பேரு ரூபத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு எந்த ஒரு பொருளுமே வந்து கிடையாது. பிறகு கல் மண் எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்று கூறிவிடுகிறார்கள். அப்புறம் அணு அணுவிலும் இருக்கிறாரு, எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்னு சொல்லிடுறாங்க. அநேக வழிகள் உள்ளன அல்லவா? உங்களை 5 விகாரங்கள் என்ற ராவணன் துச்ச புத்தி உடையவராக ஆக்கிவிட்டுள்ளான் என்று தந்தை புரிய வைக்கிறார். நீங்க இவ்வளோ தங்க புத்தியா இருந்தீங்க, இப்ப ரொம்ப துச்ச புத்தியா இருக்கீங்க. காரணம் இந்த 5 விகாரம் அப்படிங்கிற ராவணனால அப்படிங்கிறாரு. எனவே தேவதைகளுக்கு முன்னால் சென்று வணங்குகிறார்கள். ஒரு சிலரும் நாஸ்திகர்களாக இருப்பார்கள், யாரையுமே ஏற்றுக்கொள்வது இல்லை. இங்கு தந்தையிடம் வருவதே பிராமணர்கள் ஆவார்கள். இங்க பாபா கிட்ட வந்தாலே நம்ம பிராமணன் ஆயிடுறோம். அவர்களுக்கு தான் 5000 வருடங்களுக்கு முன்னரும் புரிய வைத்திருந்தார். பரம்பிதா பரமாத்மா பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்கிறார் என்று எழுதப்பட்டும் உள்ளது. எனவே பிரம்மாவின் குழந்தைகள் ஆகிறார்கள். பிரஜாபிதா பிரம்மாவோ பிரசித்தமானவர் ஆவார். அவசியம் பிராமணர்கள் பிராமணிகள் கூட இருப்பார்கள். இப்பொழுது நீங்கள் சூத்திர தர்மத்தில் இருந்து வெளியேறி பிராமணர் தர்மத்தில் வந்துள்ளீர்கள். உண்மையில் இந்து என்று சொல்லிக் கொள்பவர்கள் தங்களுடைய உண்மையான தர்மத்தை அறியாமல் உள்ளார்கள். எனவே ஒரு சமயம் ஒருவரை ஏற்றுக்கொள்வார்கள், இன்னொரு நேரம் இன்னொருவரை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். அநேகரிடம் சென்று கொண்டே இருப்பார்கள். கிறிஸ்தவர்கள் ஒரு பொழுதும் இப்படி யாரிடமும் செல்ல மாட்டார்கள். அவங்களுக்கு இதுதான் நம்ம கிறிஸ்துவம் அப்படிங்கறது வந்து நிலையாக இருக்கும். பாபா சொல்றாரு இந்து அப்படின்னு சொல்றாங்க, ஆனா உண்மையான தர்மம் எது அப்படின்னு புரிஞ்சுக்காம இங்க போலாமா அங்க போலாமா அப்படின்னு அலைஞ்சுகிட்டே இருக்காங்கிறாரு.
பகவான் தந்தை என்னை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார் என்பதை இப்பொழுது நீங்கள் நிரூபித்து கூறுங்கள். இப்ப சிவனே வந்துட்டாரு, என்ன நினைவு செய்யுங்கன்னு சொல்றாரு, அதை நீங்க நிரூபிச்சு எல்லாருக்குமே சொல்லுங்கிறார் பாபா. என்னை நினைவு செய்தால் நீங்கள் பத்தீத்த, அதாவது தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையானவர்களாக பாவனமாக ஆகிவிடுவீர்கள் என்று பகவான் கூறுகிறார் என்பது ஒரு நாள் பத்திரிகைகளில் கூட வெளிவரும், நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வரும். கடவுள் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி. விநாசம் நெருங்கும் பொழுது பத்திரிகைகள் மூலமாக கூட இந்த குரல் காதுகளில் விழும். பத்திரிகைகளிலோ எங்கெல்லாம் இருந்து செய்திகள் வருகிறதல்லவா, இப்பொழுது கூட நீங்க பத்திரிகைகளில் வெளியிடலாம். பகவான் கூறுகிறார், பகவானுடைய மகா வாக்கியம் என்ன சொல்றாருன்னு சொல்லணும். நான் பத்தீத்த பாவனன் ஆவேன், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள் என்று பரம்பிதா பரமாத்மா சிவன் கூறுகிறார் அப்படின்னு நீங்க செய்தித்தாள் எல்லாம் போடுங்கிறார் பாபா. இந்த பத்தீத்தமான தூய்மையற்ற உலகத்தில் விநாசம் எதிரிலேயே உள்ளது. விநாசம் நிச்சயம் ஆக போகிறது. இதுவும் அனைவருக்கும் நிச்சயம் ஏற்பட்டு விடும். ஒரு நாளைக்கு அந்த நம்பிக்கை வந்துடும். ரிஹர்சல் ஒத்திகை கூட ஆகிக்கொண்டே இருக்கும். ராஜதானி ஸ்தாபனை ஆகாதவரை விநாசம் ஆகாது என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பூகம்பம் ஆகியவை கூட ஏற்படும் அல்லவா. ஒரு புறம் குண்டுகள் வெடிக்கும், அணுகுண்டுகளை போடுவாங்க, வெடிக்கும். மறுபுறம் இயற்கை சேதங்கள் கூட வரும். உணவு தானியங்கள் ஆகியவை கிடைக்காது. இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல சாப்பிடுறதுக்கு கூட உணவுகள்லாம் கிடைக்காது. கப்பல்கள் வராது, பஞ்சம் ஏற்பட்டுவிடும். உணவு தானியங்கள்லாம் கப்பல் மூலமா தானே வரும். அப்ப என்ன ஆகும்? கப்பல் வராது, பஞ்ச பட்டினி ஏற்படும். பசியால் இறந்து முடிந்து போய் விடுவார்கள். உண்ணாவிரதம் ஆகியவை மேற்கொள்கிறார்கள் என்றாலும் அவர்கள் பிறகு கொஞ்சம் கொஞ்சம் நீர் அல்லது தேன் ஆகியவை உட்கொள்கிறார்கள். எடை லேசாகி விடுகிறார்கள். உண்ணாவிரதம் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சமாவது தண்ணி எடுத்துக்கிறாங்க. அந்த உடல் ரொம்ப சோர்வாயிடும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி, கொஞ்சம் தேனெல்லாம் எடுத்துக்கிறாங்கிறார் பாபா. இதனால உடல் மெலிந்து போயிருப்பாங்களே தவிர ஆத்மாலாம் உடலை விட்டு போகாது. ஆனா இங்க அமர்ந்த இடத்திலேயே திடீரென்று பூகம்பம் ஏற்பட்டு விடுங்கிறார். உட்கார்ந்த இடத்துல இருந்து இறந்து விடுவார்கள். விநாசமும் அவசியம் ஏற்படும். விநாசம் ஆக போகிறது. எனவே ராம் ராம் என்று கூறுங்கள் என்று சாது சந்நியாசி ஆகியோர் கூற மாட்டார்கள். அந்த நேரத்துல யாராவது ராமா ராமான்னு சொல்லுங்க, கடவுளை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. மனிதர்களோ பகவானையே அறியாமல் உள்ளார்கள். அப்படி இருக்கும் பொழுது நீங்க கடவுளை நினைங்க. எந்த கடவுளை நினைக்கிறது? கடவுள் எப்படி இருப்பாருன்னே தெரியல, அப்புறம் எப்படி நினைங்கன்னு சொல்ல முடியும்? பகவானும் சுயம் அவர்தான் அவரை பற்றி அறிந்துள்ளார். கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் எப்படிப்பட்டவர், என்ன சக்தி. அப்ப அவரே சொன்னாதானே தெரிஞ்சுக்க முடியும். பகவானையே அறியாமல் உள்ளார்கள். பகவானும் சுயம் அவர்தான் அவரை பற்றி அறிந்துள்ளார். வேற யாருக்கும் தெரியாது. அவர் வருவதற்கான குறிப்பிட்ட நேரம் உள்ளது. அப்போது அவர் இந்த வயோதிக சரீரத்தில் முழு சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றிய ஞானத்தை கூறுகிறார். எப்ப வரணுமோ அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு இல்லையா, அப்ப தான் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்றார். இப்பொழுது திரும்ப செல்ல வேண்டும் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இதிலோ மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். இப்ப நம்ம முடிச்சிட்டோம், நம்ம வீட்டுக்கு போறோம் அப்படின்னு நினைச்சு குழந்தைங்க நீங்க அவ்வளவு சந்தோஷத்துல இருக்கணுங்கிறார் பாபா. நாம் சாந்தி தாம் செல்கிறோம். மனிதர்கள் அமைதிதான் விரும்புகிறார்கள். ஆனால் யார் அமைதியை கொடுக்க முடியும்? சாந்தி தேவா என்று கூறுகிறார்கள் அல்லவா. இப்பொழுது தேவர்களுக்கெல்லாம் தேவனோ ஒரே ஒரு உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை ஆவார். நான் உங்கள் அனைவரையும் தூய்மைப்படுத்தி அழைத்து செல்வேன் என்று அவர் கூறுகிறார். ஒருவரை கூட விடமாட்டேன். நாடகப்படி அனைவரும் சென்றே ஆக வேண்டும். கொசு கூட்டம் போல அனைத்து ஆத்மாக்களும் செல்கிறார்கள் என்று பாடப்பட்டுள்ளது. சத்தியுகத்தில் மிகவும் குறைவான மனிதர்கள் இருப்பார்கள் என்பதையும் அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது கலியுக கடைசியில் எத்தனை ஏராளமான மனிதர்கள் உள்ளார்கள். பிறகு எப்படி குறைந்து போவார்கள்? இப்பொழுது இருப்பது சங்கமம். நீங்கள் சத்தியுகம் செல்வதற்காக புருஷார்த்தம் முயற்சி செய்கிறீர்கள். விநாசம் ஆகும் என்பதை அறிந்துள்ளீர்கள். கொசுக்களை போல ஆத்மாக்கள் செல்வார்கள். முழு கூட்டமே சென்றுவிடும்.
சத்தியுகத்தில் மிகவும் குறைவாகவே இருப்பார்கள். மற்ற எல்லா ஆத்மாக்களுமே பரந்தாமத்துல இருப்பாங்க. சத்தியுகத்துக்கு வரக்கூடிய ஆத்மாக்கள் கொஞ்சம் பேர் வருவாங்க. எந்த ஒரு தேகதாரியையும் நினைவு செய்யாதீர்கள் என்று தந்தை கூறுகிறார். உடலோட இருக்கக்கூடிய யாரையுமே நினைக்காதீங்க. பார்த்தும் நாம் பார்ப்பதில்லை. நாம் ஆத்மாக்கள், நாம் நமது வீட்டிற்கு செல்வோம். குஷியுடன் பழைய சரீரத்தை விட்டுவிட வேண்டும். தங்களது சாந்தி தாமத்தை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் அந்துமதி சோகதி, இறுதியில் புத்தி எப்படியோ அப்படி கதி. நீங்க சாந்தி தாமத்தையே நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆத்மா நேரா எங்க போயிடும்? உடலை விடும் போது சாந்தி தாமத்துக்கே போயிடுவோங்கிறாரு. ஒரு தந்தையை நினைவு செய்வது, இதில் உழைப்பு உள்ளது. உழைப்பின்றி உயர்ந்த பதவி கிடைக்குமா என்ன? பாபாவை நினைக்கிறதுலதான் நிறைய முயற்சி செய்ய வேண்டியிருக்கு. முயற்சி இல்லாம உயர்ந்த நிலையை நம்ம அடையவே முடியாது. தந்தை வருவதே உங்களை நரனிலிருந்து நாராயணனாக ஆக்குவதற்கு. இப்பொழுது இந்த பழைய உலகத்தில் எந்த நிம்மதியும் இல்லை. அமைதி இருப்பதே சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தில். இங்கோ வீட்டிற்கு வீடு அசாந்தி தான் உள்ளது, அடிதடி உள்ளது. இப்பொழுது இந்த சீச்சி உலகத்தை மறந்து விடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நான் உங்களுக்காக சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்ய வந்துள்ளேன். இந்த நரகத்தில் நீங்கள் பத்தீத்தமாக தூய்மையற்றவராக ஆகியுள்ளீர்கள். தூய்மை இழந்துட்டீங்க. இப்பொழுது சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். இப்பொழுது தந்தை மற்றும் சொர்க்கத்தை நினைவு செய்தீர்கள் என்றால் அந்துமதி சோகதி, இறுதி காலத்தில் புத்தி எவ்வாறோ அவ்வாறே கதி ஆகிவிடும். திருமணம் ஆகியவற்றிற்கு தாராளமாக செல்லுங்கள். ஆனால் நினைவு தந்தையை செய்யுங்கள். திருமண வீட்டுக்கெல்லாம் போங்க. ஆனா நினைவு யாருடைய நினைவு இருக்கணும்? சிவபாபாவுடைய நினைவு இருக்கணும். முழு ஞானமும் புத்தியில் இருக்க வேண்டும். தாராளமாக வீட்டில் இருங்கள். குழந்தைகள் ஆகியோரை பராமரியுங்கள். ஆனால் என்னை நினைவு செய்யுங்கள் என்பது பாபாவின் கட்டளை ஆகும் என்பதை புத்தியில் நினைவு கொள்ளுங்கள். வீட்டை விட வேண்டியது இல்லை. இல்லை என்றால் குழந்தைகளை யார் பராமரிப்பார்கள்? பக்தர்கள் வீட்டில் இருக்கிறார்கள், இல்லறத்தில் இருக்கிறார்கள், பிறகும் பக்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அது போல பாபா குழந்தைங்க, நீங்க வீட்டுல இருங்க, உங்களுடைய கடமைகளை செய்யுங்க. ஆனா புத்தி மட்டும் யாருடைய நினைவுல இருக்கணும்? சிவபாபா நினைவுல இருக்கணும். ஏனெனில் பக்தி செய்கிறார்கள், வீடு வாசலை பராமரிக்கிறார்கள், விகாரத்தில் செல்கிறார்கள். உலகத்துல பக்தர்கள் அவங்களும் வீட்டுல தானே இருக்காங்க, கடமைகளை செய்யறாங்க, பக்தி செய்யறாங்க. ஆனா பக்தி எல்லாம் தூய்மையா இருக்கணும் அப்படின்னு அங்க சொல்லப்படுறது கிடையாது. அதான் பாபா சொல்றாரு. இருப்பினும் குருமார்கள் கிருஷ்ணரை நினைவு செய்யுங்கள், அப்போது அவரை போல குழந்தை பிறக்கும் என்று அவர்களுக்கு கூறுகிறார்கள். இந்த விஷயங்களில் இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் செல்ல வேண்டியதில்லை. அங்க அப்படிலாம் சொல்றாங்க. அந்த விஷயத்துல எல்லாம் நீங்க இப்ப போகணும்னு அவசியம் இல்லைங்கிறார். ஏனெனில் உங்களுக்கு இப்பொழுது சத்தியுகத்திற்கு செல்வதற்கான விஷயங்கள் கூறப்படுகின்றன. சத்தியுகத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன செய்யணும்? தூய்மையான வாழ்க்கையில இருக்கணும். குடும்பத்துல இருந்தாலும் தூய்மையாக இருக்கணும். அங்க அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க பக்தி செய்யுங்க, கிருஷ்ணரை நினைங்க, கிருஷ்ண உலகத்துக்கு நீங்க போயிடலாம் அப்படின்னு அங்க சொல்றாங்க. ஆனா இங்க பாபா என்ன சொல்றாரு? கிருஷ்ணபுரிக்கு போகணும்னா, கிருஷ்ண மாதிரி ஆகணும் அப்படின்னா தூய்மையான வாழ்க்கை குடும்பத்துல இருந்தாலும் நீங்க தூய்மையா இருங்கன்னு சொல்றாரு. அந்த சத்தியுகத்தின் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. வைகுண்டத்தின் ஸ்தாபனை ஒன்றும் கிருஷ்ணர் செய்வதில்லை. கிருஷ்ணரோ அதிபதி ஆகியிருந்தார். தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்திருந்தார். சங்கமத்தின் நேரத்தில் தான் கீதையின் பகவான் வருகிறார். கிருஷ்ணரை பகவான் என்று கூற மாட்டார்கள். இவரோ படிப்பவராக இருந்தார். கிருஷ்ணர் கீதைய படிக்கக்கூடியவரா இருந்தாரு. கீதைய சொல்லக்கூடியவர் கிருஷ்ணர் கிடையாது. கீதைய படிக்கக்கூடியவர். கீதையை கூறியவர் தந்தை மற்றும் கேட்பவர் குழந்தை ஆவார். கீதைய சொன்னதுதான் தந்தை. அதை கேட்கக்கூடியது யாரு? குழந்தை. குழந்தை யாரு? கிருஷ்ணர். நம்ம எல்லாருமே கூட பக்தி மார்க்கத்தில் பிறகு தந்தைக்கு பதிலாக குழந்தையின் பெயரை போட்டு விட்டுள்ளார்கள். சொன்னது யாரு? சிவ பரமாத்மா தான் கீதைய சொன்னது, தந்தை. ஆனா கேட்ட கிருஷ்ணருடைய பெயரை அதுல போட்டுட்டாங்க. தந்தையை மறந்து விட்டுள்ளார்கள். எனவே கீதையும் குறை உள்ளதாக ஆகிவிட்டது. இப்படி பெயரை மாத்தினதுனால அது கூட என்ன ஆயிடுச்சு? குறை உள்ளதா ஆயிடுச்சு. அந்த குறையுள்ள கீதையை படிப்பதால் என்ன ஆகும்? தந்தையோ ராஜயோகம் கற்பித்து சென்றார். அதன் மூலம் கிருஷ்ணர் சத்தியுகத்தின் அதிபதி ஆனார். பக்தி மார்க்கத்தில் சத்திய நாராயணரின் கதை கேட்பதால் யாராவது சொர்க்கத்தின் அதிபதி ஆவார்களா என்ன?
யாருமே இந்த சிந்தனையுடன் கேட்பதும் இல்லை. உலகத்துல சத்யநாராயணுடைய கதையை கேக்குறாங்க, நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம், நாராயணனா மாறிடுவோம் அப்படிங்கிற சிந்தனையோட எல்லாம் அந்த கதையை யாருமே கேட்கறது இல்லைங்கிறார். அதனால் என்ன லாபமும் கிடைப்பதில்லை. எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம ஏதோ பக்தியில ஒரு ஆன்மீக விஷயத்த கேட்கணும் அப்படின்னு கேட்கறதுனால என்ன லாபம் இருக்குங்கிறார் பாபா. சாது சந்நியாசி ஆகியோர் அவரவர் மந்திரத்தை கொடுக்கிறார்கள் பக்தியில, அவர்களது போட்டோ கொடுக்கிறார்கள். இங்கு அந்த விஷயம் எதுவுமே கிடையாது. இங்கு அதெல்லாம் கிடையாது. மற்ற சத்சங்கங்களுக்கு சென்றார்கள் என்றால் அங்கு குறிப்பிட்ட இந்த சுவாமியின் கதை இருக்கிறது என்பார்கள். யாருடைய கதை அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? வேதாந்தத்தின் கதை, கீதையின் கதை, பாகவதத்தின் கதை. நமக்கு கற்பிப்பவர் வேற யாரும் தேகதாரி கிடையாது. அங்க இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நமக்கு கத்துக் கொடுக்கக்கூடியவர் ஒரு தேகதாரி மனிதன் கிடையாது, குரு கிடையாது என்பதை குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது அறிந்துள்ளீர்கள். அவரு சாஸ்திரம் ஆகியவை ஒன்றும் படித்தவரும் அல்ல. சிவபாபா அந்த பாகவதத்தை படிச்சாரு, இந்த சாஸ்திரத்தை படிச்சாரு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அவர் எதையுமே படிக்காதவர். சிவபாபா ஏதாவது சாஸ்திரம் படித்திருக்கிறாரா என்ன? மனிதர்கள் படிக்கிறார்கள். சிவபாபா கூறுகிறார், நான் கீதை ஆகியவை எதுவுமே படித்தது இல்லை. எந்த ரதத்தில் நான் அமர்ந்துள்ளேனோ அவர் படிக்கிறார். நான் எந்த ரதத்துல சொல்றேனோ அந்த ரதம் படிச்சிருக்கிறாரு. பிரம்ம பாபா நிறைய கீதையை படிச்சிருக்கிறாரு, நிறைய சாஸ்திரம் படிச்சிருக்கிறாரு. நான் படித்தது இல்லை. நான் எந்த சாஸ்திரத்தையும் படிச்சது கிடையாது. ஏன்னா எல்லாத்தையுமே சொல்றவரே அவர்தான். அவர் எங்க போய் படிக்கிறது? எனக்குள்ளும் முழு சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடை கடை பற்றிய ஞானம் உள்ளது. இவர் தினமும் கீதை படித்துக் கொண்டிருந்தார். கிளிப்பிள்ளை போல மனப்பாடம் செய்து கொண்டிருந்தார். யாரு? பிரம்ம பாபா. தந்தை எப்பொழுது பிரவேசம் செய்தாரோ பின் சட்டென்று உடனே கீதையை விட்டு விட்டாரு. எப்போ சிவபாபா பிரம்ம பாபா உடல்ல பிரவேசம் ஆனாரோ அப்பவே அவர் கீதையை படிக்கிறத விட்டுட்டாரு. ஏனெனில் இதுவோ சிவபாபா கூறுகிறார் என்பது புத்தியில் விட்டது. நான் உங்களுக்கு சொர்க்கத்தின் அரசாட்சி அளிக்கிறேன். எனவே இப்பொழுது பழைய உலகத்தின் மீதுள்ள பற்றை நீக்கிவிடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். இந்த உழைப்பு செய்ய வேண்டும். நம்ம செய்யக்கூடிய ஒரே முயற்சி, ஒரே உழைப்பு என்ன? ஒரே ஒரு சிவபாபாவை மட்டும் நினைக்கணும். அதுதான் நீங்க செய்யக்கூடிய முயற்சிங்கிறார். உண்மையான பிரிய தர்ஷினிக்கு அடிக்கடி பிரிய தர்ஷனின் நினைவுதான் கொண்டே இருக்கும். உண்மையான பிரிய தர்ஷினிகளா இருக்கீங்கன்னா அடிக்கடி யார நினைக்கணும்? பிரிய தர்ஷனன் சிவபாபாவை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். எனவே இப்பொழுது தந்தையின் நினைவு கூட அதே போல உறுதியாக இருக்க வேண்டும். குழந்தைகளை என்னை நினைவு செய்யுங்கள், சொர்க்கத்தின் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள் என்று பரலோக தந்தை கூறுகிறார். இதில் வேறு எதுவும் ஒலி எழுப்பும் வாத்தியம் ஆகியவை இசைக்கவும் அவசியம் கிடையாது. அவரை நினைக்கிறதுல நம்ம பஜனை பாடணும், பக்தியில எப்படி பாட்டெல்லாம் பாடுறாங்களோ அது மாதிரி எல்லாம் இங்க செய்யணும் அப்படிங்கிற அவசியம் எதுவுமே கிடையாதுங்கிறார். மனதால அன்போட ஒரு சிவத்தந்தை அதுவும் புள்ளியா இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறதுதான் யதார்த்தமான நினைவு. அதை மட்டும் செஞ்சா போதும் அப்படிங்கிறார். அதனால இங்க வாத்தியங்களை இசைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பாடல்கள் கூட ஒரு சில நல்ல நல்ல பாடல்கள் இருந்தால் அவை பாடப்படுகின்றன. அவற்றினுடைய பொருள் கூட உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. இப்ப முரளியில பாபா பாடல் அப்படின்னு சொல்றாரு, அது ஒரு நல்ல விதமான பாடல். அதனுடைய அர்த்தத்தை புரிய வச்சுட்டுதான் பாபா என்ன பண்றாரு? அந்த பாடலை பத்தி சொல்றாரு. சுயம் பாடல் தயாரிப்பவர்களுக்கு கூட எதுவுமே அறியாமல் உள்ளார்கள். அந்த பாட்டை உருவாக்கினவங்களுக்கு கூட அதனுடைய பொருள் என்னன்னு தெரியாது. அத பாபா நமக்கு சொல்றாரு. மீரா பக்தையாக இருந்தார், நீங்களோ இப்பொழுது ஞானி ஆவீர்கள். குழந்தைகள் மூலமாக ஏதாவது காரியம் சரியாக நடக்கவில்லை என்றால், நீங்க குழந்தைங்க ஏதாவது காரியம் சரியா செய்யல, தவறான செயல் செஞ்சீங்க அப்படின்னா நீங்களோ பக்தர்கள் போல ஆகிவிடுவீர்கள் என்று பாபா கூறுவார். ஞானி மாதிரி செயலை செய்யல அப்படின்னா என்ன சொல்லுவார் பாபா? நீங்க பக்தர்கள் அப்படின்னு சொல்லிடுவார். அந்த மாதிரி பேரை நம்ம வாங்கக்கூடாது. ஆக பாபா நமக்கு இவ்வாறு ஏன் கூறினார் என்று அவர்கள் புரிந்து கொண்டு விடுவார்கள். யார நீங்க பக்தர்கள் அப்படின்னு பாபா சொல்லிட்டாரோ அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் ஏன் பாபா நம்மள இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லி. அதனால அந்த மாதிரி பாபா கிட்ட இருந்து நீங்க பக்தர்கள் அப்படின்னு பேரு வாங்குற மாதிரி ஒரு செயலை நம்ம செய்யக்கூடாது. குழந்தைகளே, இப்பொழுது தந்தையே நினைவு செய்யுங்கள், மெசஞ்சர் ஆகுங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள்.
அப்பொழுது பல பிறவிகளின் பாவங்கள் சாம்பலாகிவிடும் என்று இதே செய்தியை அனைவருக்கும் கொடுங்கள். இப்பொழுது வீட்டிற்கு திரும்பி செல்வதற்கான நேரமாகும். பகவான் ஒருவர் மட்டும் நிராகாரமானவர் ஆவார். கடவுள் அப்படின்னா ஒருத்தர் மட்டும்தான், அவருக்கு உடல் கிடையாது. அவருக்கு தனக்கென்று தேகம் இல்லை. தந்தைதான் அமர்ந்து தனது அறிமுகத்தை அளிக்கிறார். அந்த தேகம் இல்லாதவர் தான் பிரம்மா பாபாவுடைய உடல்ல தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறாரு. மன்மனா பவா என்ற மந்திரத்தை கொடுக்கின்றார். இப்பொழுது விநாசம் ஆக போகிறது. தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று சாது சந்நியாசிகள் ஆகியோர் ஒரு பொழுதும் கூற மாட்டார்கள். ஏன்னா அவரை பத்தி அவங்களுக்கே தெரியாது. அதனால தந்தைய நினைங்கன்னு அவங்க சொல்ல முடியாது. தந்தைதான் பிராமண குழந்தைகளுக்கு நினைவூட்டுகிறார். தந்தையே அவரே சொல்றாரு என்ன நினைங்க அப்படின்னு சொல்லி. நினைவினால் ஹெல்த் ஆரோக்கியம், படிப்பினால் வெல்த் செல்வம் கிடைக்கும். நீங்கள் காலன் மீது வெற்றி அடைகின்றீர்கள். அங்கு ஒரு பொழுதும் அகால மரணம் ஏற்படுவதில்லை. எங்க சத்தியுகத்துல தேவதைகள் காலன் மீது வெற்றி அடைந்தவர்களாக இருப்பார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, தந்தை மூலமாக பக்தர் என்ற பட்டம் டைட்டில் கிடைக்கும் வகையான எந்த செயலும் செய்யக்கூடாது. தூதராகி அனைவருக்கும் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்வதற்கான செய்தியை அளிக்க வேண்டும். மெசஞ்சரா மாறி செய்தியை கொடுக்கக்கூடிய தூதுவர்களாக மாறி அனைவருக்கும் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்வதற்கான செய்தியை கொடுக்க வேண்டும். இரண்டாவது, இந்த பழைய உலகத்தில் எந்த நிம்மதியும் இல்லை. இது சீச்சி உலகம் ஆகும். இதை மறந்து கொண்டே செல்ல வேண்டும். வீட்டின் நினைவுடன் கூடவே தூய்மை ஆவதற்காக தந்தையையும் அவசியம் நினைவு செய்ய வேண்டும். வரதானம். இல்லறத்தில் இருந்தாலும் விடுபட்ட உணர்வில் இருக்கும் நிரந்தர யோகி ஆகுக. இல்லறத்தில் இருந்தாலும் விடுபட்ட உணர்வில் இருக்கும் நிரந்தர யோகி ஆகுக. விளக்கம். நிரந்தர யோகி ஆவதற்கான எளிய விதி. நிரந்தரமா பாபா நினைவிலே இருக்கிறதுக்கு எளிமையான விதி. இல்லறத்தில் இருந்தாலும் விடுபட்ட விருத்தியில் இருக்க வேண்டும். விடுபட்ட உள் உணர்வுல இருக்கணும். விடுபட்ட விருத்தி என்றால் ஆத்மீக சுரூபமாகும். யார் ஆத்மீக சுரூபத்தில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் சதா விடுபட்ட மற்றும் பாபாவிற்கு அன்பானவர் ஆகிறார்கள். என்ன செய்தாலும் விளையாடினேன் செய்யவில்லை என்ற அனுபவம் செய்வார்கள். அவங்க என்ன செஞ்சாலும் நான் இப்ப விளையாடிட்டு தான் இருந்தேன், இதை செஞ்சேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. விளையாடும் பொழுது என்ன ஒரு சந்தோஷம் இருக்குமோ அதுதான் இருக்குங்கிறார் பாபா. எனவே இல்லறத்தில் இருந்தாலும் ஆத்மீக ரூபத்தில் இருப்பதால் அனைத்தும் விளையாட்டு போன்று சகஜமாக அனுபவம் ஆகும். பந்தனமாக தோன்றாது. அன்பு மற்றும் சகயோகத்துடன் சக்தியை மட்டும் சேருங்கள். உயரம் தாண்டி ஹை ஜம்ப் தாண்டி செல்ல முடியும் அப்படிங்கிறார். அன்பு மற்றும் சகயோகத்துடன் சக்தியை மட்டும் சேருங்கள். அப்ப நீங்க ஆத்மா என்ன ஆயிடலாம், ஹை ஜம்ப் பண்ணி போயிட முடியுங்கிறார் பாபா. ஸ்லோகன். புத்தியின் ஆழம் மற்றும் ஆத்மாவின் லேசான தன்மைதான் பிராமண வாழ்வின் சிறப்பு இயல்பாகும். இந்த பிராமண வாழ்க்கையினுடைய சிறப்பு இயல்பு என்ன அப்படின்னா புத்தியின் ஆழம் மற்றும் ஆத்மாவின் லேசான தன்மை. புத்தியை நம்ம எப்பயுமே எல்லாத்தையும் மேலோட்டமா பார்க்க கூடாது, ஆழமா பார்க்கணும். மனதை எப்பயுமே லேசா வச்சுக்கணும். இதுதான் பிராமண வாழ்க்கையினுடைய சிறப்பு இயல்பு அப்படிங்கிறார் பாபா. நல்லது. ஓம் சாந்தி.